ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நானாக என்னடா தம்ப்நெயிலில் வேறு இருக்குது, இங்கே என்னடா பிரியாணி செய்கிறலேன்னு பார்க்காதீங்க. பிரியாணிக்கும் நம்ம லைஃபுக்கும் நிறையாவே ஒத்துமை இருக்குதுங்க. இது நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் புரிஞ்சிச்சு. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, நம்ம பிரியாணி செய்யும் போது பிரியாணினா வெறும் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா பிரியாணி இல்லை. அந்த அரிசியோடு எத்தனை விஷயங்கள் சேருது, அதுதான் பிரியாணி. வெங்காயம், மசாலா பொருட்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, உப்பு, முக்கியமாக உப்பு, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தால் தானே பிரியாணி ரெடி ஆகும். அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணும் போது நம்ம லைஃப்பும் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்குங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், செல்ஃப் லவ் ரொம்ப 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 முக்கியங்க. செல்ஃப் லவ்ங்கிறது நம்மளே லவ் பண்ணுறது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க, இவ கோவக்காரி, இவ திமிரு பிடிச்சவ, இவ வாய் பேசுவா, என்ன வேணாலும் சம்திங் எக்ஸட்ரா எக்ஸட்ரா பேசிகிட்டே இருக்கட்டும். ஆனால் நம்மளை லவ் பண்ணுறதை எப்பயுமே விடக்கூடாது. நம்ம நம்ம இப்படி தானா, அவங்களாம் சொல்கிறது உண்மையோ, நம்ம இப்படி தான் இருக்கிறோமோ அப்படின்னு நினச்சோம்னாவே அங்கே நம்ம டவுன் ஆகிடுவோம். உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, மற்றவங்களுக்கு தெரிஞ்சதை விட நம்மளை பற்றி நிறையாவே தெரியும். நம்ம எப்படி, நம்மளோட மனசு எந்த ஸ்டேஜில் இருக்குது, நல்லதாக யோசிக்குதா தப்பாக யோசிக்குதா எல்லாமே தெரியும். அதனால் நல்லதை மட்டுமே யோசிப்போம், நம்ம கண்டிப்பாக நல்லா இருப்போம். ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை யார் அவங்கள பார்த்தே கேட்டிருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, இந்த சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்குது, இது லைஃப் லாங் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை அழுக, கோபம் இந்த மாதிரி வரும்போது, எதுக்கு எனக்கு இது இப்போ தேவையே இல்லாமல் கோபம் வருது, நான் ஏன் இப்போ அழுகிறேன், இந்த மாதிரிலாம் யார் நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது இந்த கொஷினை கேட்டிருக்கீங்க? இல்லை சண்டை கூட வரட்டும், வீட்டில் சண்டை வருது, ஏன் சண்டை வருது, அதுக்குண்டான ரீசன் என்ன இப்படின்னு யார் அவங்களே அனலைஸ் பண்ணியிருக்கீங்க? மற்றவங்கள கேட்கலாம், ஹஸ்பண்டை கேட்கலாம், எதுக்கு நீ என்கிட்ட சண்டை போடுற, இல்லை வேறு அவங்க அப்பா அம்மாட்ட கூட கேட்கலாம், எதுக்குப்பா என்கிட்ட இப்படி சண்டை போடுறீங்க, ஏமா என்னை திட்டுற, இப்படிலாம் கேட்கலாம். ஆனால் அவங்களே கேள்வி கேட்டிருக்கீங்களா? இதுதாங்க செகண்ட் பாயிண்ட்டு. யாரெல்லாம் அவங்களே அனலைஸ் பண்ணுறீங்களோ அவங்க வாழ்க்கையில் 2வது ஸ்டெப்புக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க. அது எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம். காலையில் எழுந்ததும் ஒவ்வொருத்தருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்சதும் குளித்து முடிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயம் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு சாங் கேட்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா குக்கிங் பிடிக்கும். இந்த மாதிரி எது பிடிக்குமோ அந்த விஷயத்த கண்டிப்பாக செய்யுங்க. இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கான டைமை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. அதில் குழந்தைங்க வேணாம், ஹஸ்பண்ட் வேணாம், பேரண்ட்ஸ் வேணாம், ஃபாதர் இன்லாம் மதர் இன்லாம், யாரை பற்றியும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு ½ அன் ஹவர் கண்ணை மூடி உக்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். முடிஞ்சால் மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, அமைதியாக கண்ணை மூடி உக்காந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. அது லவ் சாங்காக இருக்கலாம், சோக பாட்டாக இருக்கலாம், 2K கிட்ஸ் சாங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. அதே மாதிரி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அது என்ன கோல்னால், உங்கள் லைஃப்பை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிற மாதிரியான கோல்ஸ். எந்த கோல்ஸ் ஆனாலும் அடுத்த ஸ்டெப் நீங்கள் முன்னேறணும். உங்கள் லைஃப்பில் நான் இப்படி இருந்தேன், இப்போ அடுத்த ஒரு 1 மந்தில் நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி யார்கிட்டையும் சண்டையே போடாதீங்க. வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தாங்க. இந்த வாழ்க்கையில் நம்ம எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ யார்கிட்டையுமே தயவு செஞ்சு சண்டை போடாதீர்கள். அவங்க சண்டை போட்டு போகிறாங்க, நாம் சண்டை போடாமல் இருக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கும் மீறி சண்டை வருதுன்னா அது எழுதப்பட்ட விதின்னு சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போங்க. அடுத்தது, உங்களுக்கு பிடிச்சமான 10 விஷயத்தை நோட் பண்ணுங்கள். பேனா எடுங்க. நோட் பண்ணி, இப்போ ஒரு விஷயம், எனக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே அந்த இயற்கையை ரசிக்கிறது பிடிக்கும், டீ குடிக்கிறது பிடிக்கும், அப்புறம் துணி துவைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க.
ஏன்னா தண்ணியில் விளையாடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு 10 விஷயம், லாங் ட்ரைவ் போகிறது, சமைக்கிறது, குழந்தைங்கிட்ட விளையாடுறது, சாங் கேட்குறது, தனிமையாக இருக்கிறது, யாருமே இல்லாமல் ரூமில் அமைதியாக இருக்கிறது, அப்புறம் மெடிடேஷன் பண்ணுறது, அப்புறம் ஸ்பிரிச்சுவலில் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு புக் படிக்கிறது பிடிக்கும். இல்லைங்க ஸ்பிரிச்சுவலே வேணாம், எனக்கு புக் படிக்கிற ஹேபிட் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் புக் கூட படிக்கலாம். இந்த மாதிரி எது பிடிக்குமோ அந்த 10 விஷயத்தை எழுதுங்க. அந்த 10 விஷயத்தையும் இந்த 1 வீக்கில் வந்து இந்த 10 விஷயத்தில் நான் எத்தனை விஷயம் பண்ணியிருக்கேங்கிறத நோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த 10 விஷயமும் அந்த வாரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நோட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், மைனஸ் பாயிண்ட்டை கட் பண்ணணும். இது தாங்க அடுத்த ஸ்டெப்பு. அதே மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு உறவுகள் மீதும் பற்று வைக்காமல் இருக்கவும். எல்லார் மேலேயும் பாசமாக இருங்க, ஆனால் வந்து அதை பிடிச்சி வச்சுக்கணும். இவர் என் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னு வந்து கண்டிஷன் வைக்காதீங்க. நாம் அன்பாக இருந்துட்டு போயிடலாம். இதுதான் அடுத்த பாயிண்ட். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி போயிடணும். அமைதியாக மூவ் ஆன் பண்ணி போயிட்டோம்னா கொஞ்ச நாளில் அதுவே சரியாயிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். அந்த கோபத்தில் எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாக தான் போகும். கோபத்தில் பேசுகிற வார்த்தைகளும் சரி, முடிவுகளும் சரி, கண்டிப்பாக ரொம்ப ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். பிரியாணிக்கு எப்படி அளவாக எல்லாத்தையும் போடுறோமோ அதே மாதிரி வாழ்க்கையிலையும் எதை செஞ்சால் நல்லது, எதை செஞ்சால் கெட்டதுன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதுங்க. லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போகும். அப்படியே ரொம்ப கரடு முரடான லைஃப்பாக இருந்தாலும் காலம் அதுக்கு பதில் சொல்லுங்கள். இந்த 10 விஷயத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு ரிலேட் ஆகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண இன்னையிலேருந்து ஒரு சின்ன ஸ்டெப்பாவது எடுத்து வைங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விளாகில் மறுபடியும் பார்க்கலாம். இப்படிக்கு நானாக